பச்சை மொச்சை வச்சு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மொச்சக்கொட்டையை இந்த மாதிரி உரிச்சிட்டு அலசி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், வடகம் எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துட்டு அதை நல்லா குழைய வதக்கிடலாம். இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா எண்ணெய் கூடவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மொச்சக்கொட்டையும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதில் ஊற்றி அதையும் கொதிக்க வச்சிடலாம். புளி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காவை ஒரு ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி குழம்புல ஊற்றி கொதிக்க வச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா சூப்பரான குழம்பு ரெடி.